ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? போன எபிசோடில் பெர்னதத்துக்கு லூர்து மாதா காட்சி கொடுத்த முதல் காட்சியை பார்த்தோம். அந்த முதல் காட்சி பெர்னதத்தோட சகோதரி மேரி அத்வானத்துக்கும் பக்கத்து வீட்டு பொண்ணு ஜேன் அபதிக்கும் தெரியலை. பெர்னதத் மட்டும் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கதை அவங்க வியந்து பார்த்தாங்க. அதோட முடிச்சோம் இல்லையா? இப்போது கெபியில் தோன்றுன அந்த பெண், அழகான பெண் மறைஞ்சு போயிடுறாங்க. இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஷாக்ஸை சரி பண்ணி ஷூஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் வராங்க. வந்து நீ எதையாவது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதையாவது பார்த்தீங்களா அப்படின்னு பெர்னதத் பதிலுக்கு கேட்குறாங்க. இல்லையே, நாங்கள் எதையும் பார்க்கலையே அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு அமைதியாக நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. மெல்ல மேரி அத்வானத் கேட்குறாங்க, முழந்தாலேருந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தியே பெர்னதத், அப்படி என்ன அங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கோயிலில் மட்டும்தான் ப்ரேயர் பண்ணுமா? எங்கேயும் ப்ரேயர் பண்ணலாமே, அதனால நான் ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு பெர்னதத் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆன்சர் அவங்க ரெண்டு பேருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, எங்கள்கிட்ட சொன்னாதான் என்ன அப்படின்னு பக்கத்தில் வந்து ரொம்ப நச்சரிக்கிறாங்க. இந்த நச்சரித்ததுனால சரி, நான் வந்து என்ன பார்த்தேன்றதை உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் அப்படின்னு கை நீட்டுறாங்க. ரெண்டு பேரும் ப்ராமிஸ், நாங்கள் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நம்பி பெர்னதத்தும் மாசாபேல் குகையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறாங்க. அவங்க பார்த்த அழகான இளம்பெண், அவங்க கையில் இருந்த ஜெபமாலை, சூரியன் போல அவங்க ஜொலித்தது, இது எல்லாற்றையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக மேரி அத்வானத் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஜேன் அபதியால் ஏற்றுக்க முடியல. செம்மையாக நக்கல் பண்ணுறாங்க. இது நல்ல கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஆனால் பெர்னதத் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீடுகளுக்கு பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. பெர்னதத் தலையில் விறகு கட்டையை சுமந்துட்டு தன்னோட தங்கச்சியோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. நம்ம ஜேன் அபதி இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த யார்ட்டையாவது சொல்லாமல் இருக்கவே முடியல அவங்களால. அவங்க ஒரு பிள்ளைய பார்க்குறாங்க. அது அவங்களோட ஃப்ரெண்டு, ரொம்ப துடுக்கான பொண்ணு, வாயாடி. வீட்டுக்கு செல்கிற வழியில் அந்த பொண்ணை பிடிச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பெர்னதத் அவங்களுக்கு சொன்ன காட்சியில் கண்ட பெண்ணை பற்றி விலாவெறியாக விளக்குறாங்க. கதை அளக்கிறதுல இந்த பொண்ணு கில்லாடி. அவகிட்ட ஒரு நியூஸ் சொன்னால் போதும், ஊர் முழுசும் பரவிடும். அந்த புண்ணியவதி ஜேன் அபதி சொன்ன எல்லாத்தையும் மூச்சு விடாமல் லூர்து நகர் பூரா பரப்பி விட்டுட்டாங்க. பிரான்ஸ் தேசம் முழுவதும் இந்த கதை பரவ ஆரம்பிச்சிருச்சு. மேரி அத்வானத்து வீட்டில் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அம்மா, பெர்னதத் ஒரு விதமாக அமைதியாக இருக்கா, பேசாமல் வாய மூடிட்டே இருக்காளே, அவன் நாக்க என்ன பூனை திருண்டிட்டு போயிடுச்சா அப்படின்னு நெரிச்சலோடு கேட்குறாங்க. இல்லைம்மா, பெர்னதத் மாசாபேல் குகையில் ஒரு அழகான அம்மாவை பார்த்தாங்களாம், பிரகாசமான ஒளியின் நடுவில் அவங்க நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு பெர்னதத் தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் தன்னோட அம்மா கிட்ட மேரி அத்வானத் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக். பெர்னதத், இது என்ன ஒரே கதையா புழுகிற அப்படின்னு அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. ஆனாலும் அவங்க அவங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, பெர்னதத் என்னோட கண்ணு, இப்படியெல்லாம் போய் சொல்லாதம்மா, ஊரெல்லாம் நம்மளை பார்த்து ஏளனமா நினைப்பாங்க, பைத்தியக்காரின்னு உனக்கு பட்டம் கட்டிடுவாங்கம்மா, தயவு செய்து இப்படியெல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு கட்டி அணைச்சு அழுகிறாங்க தாய் லூயிஸா. இதை பார்த்து, நீ பார்த்த அந்த அம்மாவை மற்ற ரெண்டு பேரும் பார்க்கலையா, மாசாபேல் குகை பக்கம் அவங்க வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு மட்டும்தான் அவங்க காட்சி கொடுத்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் இதை பார்க்கலன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு நம்ம பெர்னதத் பாவம் போல சொல்கிறாங்க. மகளோட இன்னசென்ஸை பார்த்துட்டு மக பொய் சொல்லலை அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா. இருந்தாலும் கூட நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா, இது நம்மளோட துன்பத்தை பெருக்கிறதுக்காக பேயோட தந்திரமா கூட இருக்கலாம் அப்படின்னு அன்பா அம்மா எச்சரிக்கிறாங்க. அதற்கு பெர்னதத் சொல்றாங்க, அம்மா, பேய் நம்மளை ஜெபமாலை ஜெபிக்கும்படி தூண்டி விடாதுல்லம்மா, அவங்க கையில ஜெபமாலையை பார்த்த உடனே நானும் ஜெபமாலை எடுத்து ஜெபிச்சேம்மா. பேய் பிதாவுக்கும் சுதனுக்கும்ன்ற ஜெபத்தை சொல்லாது இல்லம்மா, ஆனா நான் சொல்லும்போது அந்த அம்மாவும் ரொம்ப பக்தியோட அந்த ஜெபத்தை சொன்னாங்கம்மா அப்படின்னு பெர்னதத் சொல்றாங்க. நம்ம லூயிஸாக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னோட மகள் மூலமா இந்த சூபிர் குடும்பம் நல்ல கதை கட்டி விடுது அப்படின்னு ஊரெல்லாம் பேசுவாங்களே அப்படின்னு வருத்தம்.
பெர்னதத், இனிமே நீ மாசாபியல் குகை பக்கம் போகவே கூடாது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கட்டளை கொடுத்துட்றாங்க. வீட்டில் எல்லாரும் அமைதியாக அடுத்த நாட்களில் தூங்குறாங்க. பாவம் பெர்னதத்துக்கு தான் அந்த அம்மாவை நினச்சி இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படியாக 3 நாள் கடந்து போயிடுது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பூசை முடிஞ்சு அம்மாவோட மேரியும் பெர்னதத்தும் வெளியில் வராங்க. அவங்க வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களும் பெர்னதத்தை சூழ்ந்துக்கிட்டு கேள்விகளை கேட்டு தொலைக்கிறாங்க. மாசாபியல் குகையில ஒரு அழகான அம்மாவை பாத்தியாமே அப்படின்னு ஒரு ஆள், சூரியனை போல அம்மா பிரகாசமா இருந்தாங்களாமே அப்படின்னு இன்னொரு ஆள், எபிக்கு மேல ஒரு குகையில நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கேள்வியா கேட்க பெர்னதத் எல்லாத்துக்கும் அமைதியா ஆமா ஆமா அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வா, நம்ம திரும்பவும் அந்த கெபிக்கு போய் அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா பெர்னதத்தோட அம்மா அதற்கு அனுமதி கொடுக்கல. எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து பெர்னதத்தோட அம்மாவான லூயிஸாவை கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறதுனால பெர்னதத்தோட அம்மாவும் விட்டுடுறாங்க. ஆனா நீ கட்டாயம் பார்த்து போகணும்ப்பா, இது பேயோட ஏமாற்று வேலையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு சுட்டி பொண்ணு சொல்றான், நாங்க ஒரு பாட்டில்ல மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிருவோம். அந்த அம்மா தோன்றின உடனே பெர்னதத்தை அந்த தீர்த்தத்தை அவங்க மேல தெளிப்பா. பேயா இருந்தா அது ஓடி போயிருமே, நல்ல அம்மாவா இருந்தா இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாதுரியமான பதில சொல்ற அந்த சுட்டி பெண்ணான மேரி ஹில்லோ. எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கிளம்பி போறாங்க. மாசாபியல் குகை வந்துருச்சு. இப்போ பெர்னதத் சொல்றாங்க, வாங்க நம்ம ஜெபமாலை ஜெபிப்போம் அப்படின்னு. எல்லாரும் முழந்தால் படிக்கிட்டு ஜெபமாலை ஜெபிக்க தொடங்குறாங்க. பெர்னதத் குகையவே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. சில நொடிகள்லயே பெர்னதத்தோட முகம் தெய்வீக கலையோட பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அந்த அம்மா குகைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பெர்னதத் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது. உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து தீர்த்தம் இருக்கிற பாட்டில கையில கொடுத்து, தெளி தெளி, சாத்தான்ட்ட இருந்து வந்திருந்தா ஓடிருங்க, கடவுள்கிட்ட இருந்து வந்திருந்தா பக்கத்துல வாங்கன்னு சொல்லி தெளின்னு சொல்லி பெர்னதத்து தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. பெர்னதத்தும் தீர்த்தத்தை வாங்கிட்டு அப்படியே தெளிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு கோபமே வரல. நம்மளை பார்த்து புன்னகை செய்யறாங்கன்னு பெர்னதத் புரிஞ்சுக்கிறாங்க. பெர்னதத் இந்த வசனத்தை சொன்ன உடனேயே அந்த அம்மா விலகி போகாம சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வர்றாங்க. பெர்னதத்தோட முகம் இன்னும் களை கட்டி பிரகாசமா இருக்கிறத எல்லோரும் பார்க்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பெர்னதத் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து முற்றிலும் பரவச நிலைக்கு போய் ஒரு கல் சிலை மாதிரி ஆயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த தங்கச்சி மேரி அத்வானத்துக்கு பயம் வந்துருச்சு. எங்க நம்ம அக்கா செத்து போயிடுவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு அவளை உழுக்குறாங்க. கொஞ்சம் கூட அவங்க அசையவே இல்லை, முழந்தாள் படியிலிருந்து மாறவும் இல்லை. இதை பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. எல்லாம் குட்டீஸா தானே போயிருந்தாங்க, அதனால பயத்துல எல்லாரும் கத்தி அங்கேயும் இங்கேயும் யாராவது ஹெல்ப்க்கு வருவாங்களான்னு தேடுறாங்க. அவங்களோட சத்தத்தை கேட்டு ஒரு 25 வயசுடைய ஒரு இளைஞன் ஓடி வரான். அவன் பக்கத்துல இருந்து மில் தொழிற்சாலையில வேலை செய்யறவன். பெர்னதத் 2 கைகளையும் கூப்பிக்கிட்டு முழங்கால் படி இருக்கிறத பாக்குறாங்க. நகட்டி பார்க்குறாங்க, நகட்ட முடியல. அதே பொசிஷன்லேயே அவங்கள தூக்கிட்டு அசைச்சு கொண்டு போகிறாங்க. பாருங்க, பெர்னதத் அப்ப கண்களை மூடிய நிலையில காட்சி கண்டே இருக்காங்க. அவங்கள அசைக்கவே முடியல. இது வரைக்கும் இப்படி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த வாலிபன் நிக்கோலா நினைக்கிறான். அவன் அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நிக்கோலாவோட அம்மா பெர்னதத்துக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க. நாற்காலியில அமர்த்தி அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்துறாங்க. இப்போ பெர்னதத் சுயநினைவுக்கு வர்றாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு லூயிஸா வேகமா ஓடி வந்து நிக்கோலா வீட்டுக்குள்ள வந்து பெர்னதத்தை அடிக்க போறாங்க. உனக்கு என்ன இந்த சின்ன புத்தி, வா வீட்டுக்கு வா, அடிக்கிற அடியில கனவு காண்றவங்க புத்தி எல்லாம் உன் மண்டை விட்டு பறந்து போயிடும் அப்படின்னு பயங்கரமா அதட்டுறாங்க. இந்த நிக்கோலா அப்படின்ற இளைஞனோட அம்மா பெர்னதத் மேல இறக்கப்பட்டு, அம்மாடி லூயிஸா சூபீர், இந்த பிள்ளைய திட்டாதையா, அவ ஒரு சமணசு அடிக்கலாமா, அது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பெர்னதத்தோட அம்மாவின் மனசு கசிஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஊரெல்லாம் என் பிள்ளைய பைத்தியக்காரின்னு சொல்லுமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அப்படியே அணைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. சில நாட்கள் போச்சு. அன்னைக்கு வியாழக்கிழமை. இது 3வது காட்சியோட தொடக்கம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். குட் நைட். காட் பிளஸ் யூ.